ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ வந்து நான் ரொம்ப நாளாகவே பண்ணணும்னு நினச்சேன். ஏதோ ஒரு காரணத்தினால அப்படியே தள்ளி 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 போச்சு. பட் இன்னைக்கு காலையில் நான் வந்து ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் நியூஸ் சேனலில். எனக்கு ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக இருந்துச்சு. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஹீரோ ஜெயம் ரவி. ஸோ அவர் வந்து எவ்வளோ பெரிய ஹீரோ, பயங்கரமான ஹீரோ இமேஜ் உள்ள ஒரு ஆள். அவர் வந்து கேமரா முன்னாடி உட்காந்து தன்னோட இமேஜ் பற்றி கவலைப்படாமல், எதை பற்றியுமே கவலைப்படாமல் உடஞ்சி நொறுங்கி அழுகிறப்போ அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக இருந்துச்சு. பட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். ஸ்டே ஸ்ட்ராங் பிரதர். இதெல்லாம் வந்து லைஃப்பில் சகஜம். ஸோ எல்லாருக்கும் நடக்குமான்னு தெரியல. பட் ஸ்ட்ராங்கானவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரியான கஷ்டங்கள் வரும். அதெல்லாம் தாண்டித்தான் வரணும். அதனால் வந்து அது நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ ஆஃப்டர் ஆல் இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் ஒன்லி ஃபேமிலி இஷ்யூஸ் மட்டுமா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஃபேமிலி இஷ்யூஸ் வந்து அவங்களே சால்வ் பண்ணிப்பாங்க. அதை தாண்டி இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு, ஒரு மன உளைச்சலுக்கு செலிப்ரிட்டியிலேருந்து நிறைய பேரை கொண்டு வரது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோஷியல் மீடியா மேனிப்புலேஷன். இது ஏன் நடக்குது? யார் யாருக்கெல்லாம் நடந்துச்சு? இதை ஏன் நான் பேசணும்னு நினச்சேன்? அதுதான் இந்த வீடியோவில் சொல்லப் போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருமே வந்து 2026 வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம எல்லாரும் வளர்ந்துட்டோம். டெக்னாலஜி வளர்ந்துச்சு. என்னதான் இதெல்லாம் வளர்ந்தாலும், நம்ம இன்னுமே காட்டு மிராண்டியா இருக்கிறோம் அப்படின்றதுக்கான சில சில விஷயங்கள வந்து நம்ம டே டு டே லைஃப்ல பார்த்துட்டே இருக்கோம். ஸோ இன்னைக்கும் வந்து ரேப் நடக்குது, கொலை நடக்குது, கொடூரம் நடக்குது. இதெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம குற்றமா பார்க்குற விஷயம். பட் ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியாம அத விட கொடுமையான, கொடூரமான விஷயத்த நம்ம வந்து சோஷியல் மீடியால பண்ணிட்டுருக்கோம் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இது சில பேருக்கு சுருக்குன்னு இருந்தா கூட இருந்துட்டு போது. ஏன் சொல்லணும்னு நெனச்சேன்னா, நாட் ஒன்லி ஜெயம் ரவி. நான் வந்து ரொம்ப வருஷமா பார்த்துட்ருக்கேன். நான் வந்து அவங்கள பத்திலாம் சொல்றேன். பட் இருந்தாலும் ஸ்டார்ட்டிங்கில ஜெயம் ரவிக்கே சொல்றேன். ஸோ அவர் வந்து ஒரு ஹீரோ. அவரோட இமேஜ் ஒண்ணு இருக்கு. அவர் ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கு. அத அவங்களால ஈஸியா சால்வ் பண்ணிக்க முடியும். ஒரு கோர்ட்ல போயிட்டோ, இல்லாட்டி வந்து பர்சனலா பேசியோ, அத அவங்க சால்வ் பண்ணிக்க போறாங்க. அது அவங்க ஃபேமிலி மேட்டர். அத பத்தி நம்ம பேச போறதில்ல. பட் இந்த நடுவுல சோஷியல் மீடியால வந்து கருத்து சொல்றோன்ற பேர்ல எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருக்கோம்ல. ஸோ இது வந்து நல்லது, கெட்டதுன்றத தாண்டி அவங்கவங்க போயிட்டு ஏதோ ஒரு வன்மத்த கொட்டிட்டே இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் விட இந்த காசு வாங்கிட்டு மேனிப்புலேட் பண்றது, ஒருத்தர் தப்பா, ஒருத்தர் சரியான்னு சொல்லி வந்து இவங்களா ஒரு ஸ்டோரி பில்டப் பண்றது, குக்கப் பண்றது. ஸோ இதெல்லாம் வந்து யாருக்கு பண்றாங்கன்னு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபெமினிசம்ன்ற பேர்ல, இல்லாட்டி வந்து கருத்து சொல்றேன்ற பேர்ல, ஏதோ ஒரு நேம்ல வந்து ஒருத்தவங்கள போய் நம்ம ஈஸியா அடிச்சுட்டு வந்துர்றோம். இதே வந்து ஜெயம் ரவிக்கும், அவங்க ஆர்த்திக்கோ, இல்ல கெனிஷாக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கெனிஷாவும் ஒரு பொண்ணு தான். ஆர்த்தியும் ஒரு பொண்ணு தான். பட் ஃபெமினிசம் இதில எங்க வந்தது? உங்களுக்கு யார் ஈஸி டார்கெட்டா இருக்கோ, அவங்கள போய் ஈஸியா அடிச்சுட்டு வந்துர்றோம். அதுதான் பண்றாங்க. ஸோ இதே ஒரு விஷயத்தில வந்து விஜயோ, த்ரிஷா அதெல்லாம் எடுத்தோன்னா, அத நார்மலைஸ் பண்றாங்க. ஸோ தப்புன்னும்போது, சில பேருக்கு அது ரொம்ப தப்பாவும், சில பேருக்கு வந்து அது ரொம்ப நியாயமாவும் போயிடுது. ஏன்னே தெர்ல. 2வது வந்து இது மட்டும் தான் என் பிரச்சனையா? இது மட்டும் தான் பேசணும்னு வந்தேனானா, இல்ல. ஒரு 5 இயர்ஸ், 6 இயர்ஸ் முன்னாடிலாம் பார்க்கும்போது, எனக்கு ரொம்ப வந்து ஒரு பாவமாவே நான் நினைக்கிற அளவுக்கு ஒரு ஒரு ஒருத்தவங்கள போட்டு அந்த அடி அடிச்சாங்க. அவங்களும் ஒரு பொண்ணு. அவங்க வந்து தமிழிசை சவுந்தரராஜன். ஸோ அவங்க வந்து பிஜேபியில அப்ப பார்ட்டி லீடரா இருந்தாங்க. 2016, 2014 அந்த டைம்லலாம் வந்து அவங்க தான் பார்ட்டி லீடரா இருந்தாங்க. ஸோ அப்ப அவங்கள பத்தி வராத கமெண்ட்டும் இல்ல, மீம்ஸும் இல்ல. அ அவங்கள வந்து எவ்ளோ தூரம் வந்து அவங்களோட இமேஜ வந்து ஸ்பாயில் பண்ண முடியுமோ, அவங்களோட இமேஜ வந்து கெடுத்து குட்டிச்சுவராக்கி, அவங்கள வந்து ஒரு ஒரு காமெடியான ஒரு பெர்சனா மாத்துற அளவுக்கு சோஷியல் மீடியா வந்து பிஹேவ் பண்ணுச்சு. ஸோ அன்னைக்குலாம் வந்து இந்த இந்த பெண்கள் பாதுகாப்பு, இல்லாட்டி இன்னைக்கு ஃபெமினிசம் இதெல்லாம் எங்க போச்சுன்னு தெர்ல. ஸோ அவங்கள வந்து எவ்வளோலாம் ஹர்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு செகண்ட் அவங்க வந்து ஒரு பார்ட்டி லீடர். அவங்க பிஜேபியில இருந்தாங்கன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக, ஸோ அவங்கள எவ்வளோ கொச்சப்படுத்த முடியுமோ, அவ்வளோ தூரம் பேசுனீங்க. அட் லாஸ்ட் வந்து அவங்களே வாய் விட்டு சொல்லிட்டாங்க. வாய் விட்டு வந்து அவங்க அவ்வளோ ஃபீல் பண்ணி, மனசுல வலியோட ஒரு இன்டர்வியூலாம் நானே பார்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து ஏன் மக்கள் வந்து தட்டி கேட்கல? அவங்கள வந்து ஊழல் பண்ணாங்க,
இல்லாட்டி வந்து அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் தப்பு பண்ணாங்க அப்படிலாம் சொல்லி அவங்கள இது பண்ண முடியல. ஸோ ஒருத்தவங்களோட டேலண்ட்டை குறை சொல்ல முடியலன்னா உடனே அடுத்தது சோஷியல் மீடியா எடுக்கிற ஆயுதம் வந்து அவங்கள உருவக்கேலி பண்ணுறது, கேரக்டர் அசசினேட் பண்ண முடியாட்டி உருவக்கேலி பண்ணுறது, உருவக்கேலி பண்ண முடியாட்டி கேரக்டர் அசசினேட் பண்ணுறது. இதுதான் வந்து சோஷியல் மீடியாவை ஒரு ட்ரெண்டாகவே மாறிடுச்சு. ஸோ அவங்க வந்து ஒரு டாக்டர், ஒரு பார்ட்டி லீடர், அதுவும் ஒரு 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 பாலிடிக்ஸில் வந்து ஒரு உமனாக இருந்து முன்னுக்கு வர்றதுன்றது வந்து எவ்வளோ பெரிய கஷ்டன்றது வந்து பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஸோ நார்மலாக சினி ஃபீல்டு எப்படியோ அதுக்கு கொஞ்சமும் குறைச்சல் இல்லாத தான் பாலிடிக்ஸு. ஸோ அங்கே வந்து இருக்கிற ஒரு ஒரு மேல் அந்த ஆண்கள் மெஜாரிட்டியாக இருக்கிற ஒரு இடத்துல ஒரு உமனாக போய் அவங்க ஒரு பார்ட்டி லீடராக ஆகுறாங்க. அதுவும் ஒரு நேஷ்னல் பார்ட்டியோட தமிழ்நாட்டுக்கு ஒரு லீடர் ஆகுறாங்க அப்படின்னா, ஸோ அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ உழைச்சிருப்பாங்க. அவங்க ஒரு டாக்டர். ஸோ அவங்க வந்து அந்த பேருக்கு முன்னாடி சும்மா டாக்டர் போட்டுக்கிறவங்க இல்லை, உண்மையாலே வந்து அவங்க மெடிசன் ப்ராக்டிஸ் பண்ண ஒரு டாக்டர். ஸோ அப்படியான ஒரு பர்சனாலிட்டியை எவ்வளோ தூரம் வந்து உருவக்கேலி பண்ண முடியுமோ, அவங்கள ஹர்ட் பண்ண முடியுமோ ஹர்ட் பண்ணிகிட்டே இருந்தோம். அன்றைக்கி வந்து எந்த ஒரு மக்களுமே வந்து அவங்களுக்கு ஆதரவாக நின்னதோ இல்லை சோஷியல் மீடியாவில் சப்போர்ட் பண்ணதோ கிடையவே கிடையாது. ஸோ அவங்களுக்கு எந்த விதத்துலையுமே சப்போர்ட் இல்லை, நடக்கலைன்றதுக்கு நிறைய எக்ஸாம்பிள். அவங்க நிறைய எலெக்ஷனில் நின்றுருக்காங்க, யாரும் சப்போர்ட் பண்ணதில்லை. அதுக்கு காரணம் வந்து அவங்களோட இமேஜை வந்து திட்டமிட்டே சோஷியல் மீடியாவில் காலி பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து லீடருக்கு தகுதி இல்லாதவங்க, அவங்க ஒரு காமெடியான ஆள், அவங்க இப்படி இருந்தாங்க, அவங்க முடி சரியில்லை, அவங்க ஹைட்டு சரியில்லை, இப்படிலாம் வந்து பேசிகிட்டே இருந்தாங்க. சரி, அவங்க மட்டும் தானா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. ஸோ இன்னொரு பர்சன் வந்து இந்த குக் வித் கோமாளியில் வந்து ஒருத்தர் வந்தார், அஸ்வின் சொல்லிட்டு. அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு 2-3 இயர்ஸோ அந்த அந்த விஜய் டிவி சேனலில் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு, அவருக்கெலாம் ஒரு பேக்ரவுண்டே இல்லை. ஸோ அவருக்கு இருந்தது பியூராக ஒரு டேலண்ட் இருந்துச்சு, இது பண்ணிச்சுன்னா. ஸோ அவர் அதை வச்சுட்டு கொஞ்சம் தூரம் முன்னுக்கு வந்துகிட்டே இருந்தாரா. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஸ்டேஜில் ஒரே ஒரு வார்த்தை தப்பாக பேசிட்டார். ஸோ ஹீ இஸ் நாட் அ எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். அவர் வந்து ஒரு டிவியிலேருந்து ஒரு மூவிக்கு வராரு. ஸோ அவங்க எல்லாருமே பேச ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த வார்த்தை தப்பாகவும் இந்த வார்த்தை சரியாகும்ன்ற எந்த ஒரு ப்ரெடிக்ஷனுமே இல்லாமல் தெரியாமல் பண்ண தப்பு. அதுக்கு அவர் சாரியும் கேட்டார். ஸோ லிட்ரலாக அவருமே வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து நான் தெரியாமல் பேசிட்டேன் சாமி, என்னை மன்னிச்சிருங்கன்னு அழுதுட்டார். யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த இடத்துல அவர் அழுதுட்டோம். நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், தெரியாமல் பேசிட்டேன், என்னை விட்டுருங்க, இதுக்கப்புறம் தயவு செஞ்சு அந்த டாபிக் எடுக்காதீங்கன்னு சொன்னதுக்கப்புறமும் சோஷியல் மீடியாலும் சரி மீடியாலும் சரி ஸோ அவரை போட்டு ஒரு மாதிரி கடிச்சு கொதறி இது பண்ணிட்டு இருந்தாங்க. சப்போஸ் அந்த இன்சிடெண்ட் இல்லாட்டி அவருமே வந்து சினிமா ஃபீல்டில் வந்து இன்னுமே நல்லா சக்ஸஸ் ஆகி ஒரு சிவகார்த்திகேயன் மாதிரி கூட ஆகிருக்கலாம். ஸோ பட் அந்த டைம்லேயும் சோஷியல் மீடியா வந்து ஒரு டார்கெட் பண்ணி அடிக்குது. ஸோ அவங்களுக்கு பேக்கப் பண்ண ஆள் இல்லை அப்படின்றவங்கள டார்கெட் பண்ணி அடிக்குதா, இல்லை உண்மையாலே வந்து வன்மத்தில் வந்து இப்படி பண்ணுறாங்களா, இல்லை டார்கெட் பண்ணி பண்ணுறாங்களா? ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து சோஷியல் மீடியாவில் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்ற பேரில் ஸோ எல்லாரையும் போய் அடிக்கிறது. அந்த ஈசல் கூட்டம் இருக்குல்ல, அது வந்து கும்பலாக போய் இந்த பயிரெல்லாம் நாசம் பண்ணிகிட்டே போவோம்ல. ஸோ அந்த மாதிரி ஸோ இவருக்கு மட்டும் நடந்துச்சான்னு பார்த்தா அப்படி இல்லை. லாஸ்ட் டைம் சூர்யாவுக்கும் நடந்துச்சு. அவருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி ஏதோ ஒரு மூவி ப்ராப்ளம் வந்தப்போலேருந்து அவங்க ஜோதிகா, ஸோ அவங்க ஃபேமிலி எல்லாரையுமே வந்து ஒரு கட்டம் கட்டி அந்த ஒரு மாதிரி ரொம்ப கிரட்ஜோட இதை நாங்கள் வந்து ஒரு பேஷனாக பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க மாட்டிட்டாங்க, இனிமேல் இவங்க தான்டா நமக்கு இந்த ஃபுட்டுன்ற மாதிரி. ஸோ அவங்கள வந்து ரொம்ப டார்கெட் பண்ணி அடித்து எல்லா படத்தையும் காலி பண்ணிட்டே இருந்தாங்க. இப்போ சூர்யா வந்து எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருப்பார், இந்த அகரம் ஃபவுண்டேஷன் நிறைய பசங்களை படிக்க வைக்கிறது. ஸோ அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்காங்க. ஆனால் அதை தாண்டியுமே வந்து ஒரு மாதிரி டார்கெட் பண்ணி அவர் அடித்து காலி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கொஞ்ச நாள் பண்ணாங்க. ஸோ இவங்க தான் எப்படியான்னு பார்த்தா ஏன் சூப்பர் ஸ்டாருக்கே அப்படி தான் நடந்துச்சு. அவருக்கு அரசியலுக்கு வரப்போ திடீர்னு அவர் வந்து தமிழன் இல்லை, அவர் கர்நாடகாக்காரு. ஏன் அவர் நேற்று தான் கர்நாடகாக்காருன்னு தெரியுமா? அவர் நேற்றா கர்நாடகாவிலேருந்து பொட்டி எத்தனைங்க வந்தார். அவர் எவ்வளோ காலத்துக்கு முன்னாடி வந்து 50 வருஷமாக தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நடித்து ஒரு சூப்பர் ஸ்டாரான ஒரு மனுஷன் திடீர்னு பாலிடிக்ஸ் வரானும் போது அவரை கட்டம் கட்டி அடிக்கிறது. ஸோ அவர் வந்து சூப்பர் ஸ்டார் இல்லைன்றது, அவரை சங்கின்றது, அப்படிலாம் வந்து ஏதோ ஒரு அஜெண்டா வந்து ஒருத்தர் மேலேயும் வச்சு அடிச்சுட்டே இருக்காங்க. ஸோ இது வந்து அவங்க பர்சனல் இல்லை, அவங்களோட தப்பு இல்லை, அதெல்லாம் தாண்டி ஸோ கண்டென்ட் ஒன்று க்ரியேட் பண்ணும்போதோ இல்லை இது பண்ணும்போதோ நம்ம வந்து அவங்க சார்பாவோ இல்லை அவங்களுக்கு சப்போர்ட்டாவோ பண்ணுறோமோ இல்லையோ, ஸோ இந்த வன்மத்தோட ஒரு விஷயத்த வந்து
இந்த சோஷியல் மீடியாவில் வந்து கொட்டி கொட்டி ஸோ இந்த மாதிரி அவங்களோட இமேஜை ட்ராப் பண்ணுறது, அவங்கள வந்து ஒரு மாதிரி பர்சனலாக போய் அட்டாக் பண்ணுறது, இதெல்லாம் சோஷியல் மீடியாவில் இப்போ வந்து சர்வசாதாரணமாகிடுச்சு. ஸோ இதெல்லாம் பார்க்குறவங்களுமே என்ன மனநிலையில் பார்க்குறாங்க, இல்லை இதை பண்ணுறவங்களுமே என்ன மனநிலையில் பண்ணுறாங்கன்னு தெரியல. நம்ம படம், நம்ம தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, ஆனால் நம்மளே எல்லா படத்தையும் காலி பண்ணுறோம். ஸோ வேறு லாங்குவேஜ் மூவிஸை வந்து நம்ம தூக்கி வச்சு கொண்டாடுறோம். ஸோ நம்ம மூவிஸ்னு வரும்போது அப்போ தான் எல்லாருமே வந்து ஃபிலிம் கிரிட்டிக்ஸ் ஆயிடுறாங்க. அவங்க ஏதோ வந்து பயங்கரமாக ஒரு 50 படம் எடுத்து ஆஸ்கார்லாம் போய் ஆஸ்கார் வாங்கின மாதிரி ஃபீல் பண்ணி, ஸோ அந்த மூவிக்கு வந்து ரிவ்யூ பண்ணும்போதே நல்லா இருக்கு, நல்லா இல்லை, இல்லாட்டி வந்து அந்த படத்தில் இருக்கிற டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸு, ஸோ இல்லாட்டி வந்து ஸ்க்ரீன் ப்ளே சரியில்லை, இந்த மாதிரி சொன்னாங்கன்னா பரவாயில்ல. அந்த படத்தில் நடிக்கிறவங்களெல்லாம் போயிட்டு வந்து பேசுகிறது, ஸோ அந்த ஹீரோவை வச்சு அந்த ஹீரோ என்ன அஜெண்டா ஏதாவது வச்சுருப்பாரு, ஸோ அவருக்கு வந்து பர்சனலாக ஒரு கட்சி பிடிக்குது, இல்லை ஏதோ ஒன்று பிடிக்குதுன்னா அது இவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும். ஸோ அதை வந்து மேட்ச் பண்ணி அவங்கள பேசுகிறது. இவர் ப்ளூ சட்டை மாறன்லாம் ஒரு வாட்டி பேசியிருந்தார். ஸோ அவர் வந்து அஜித்தை வந்து சேட்டு மாதிரி இருக்கிறாரு, ரஜினியை வந்து ஏதோ சொன்னார் டெலிவர்னுவார். இதெல்லாம் வந்து உண்மையாலே படத்துக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? படத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனாலுமே அவங்களுக்கு இருக்கிற ஒரு பர்சனல் கிரெட்ஜை வந்து மக்கள்கிட்ட வந்து அது வேறு விதமாக கொண்டு போய் அவங்களோட இமேஜை நாங்கள் காலி பண்ணிடுறோம். ரஜினினா அவர் சூப்பர் ஸ்டார் இல்லை, அவர் என்ன உங்களுக்கு தலைவர்னா நான் டெலிவர்னுவேன். ஸோ இந்த மாதிரி அவங்களோட ஒரு அஜெண்டாவை மக்கள்கிட்ட சர்வசாதாரணமாக கொண்டு போய் திணிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து இப்போ கோர்ட்டே ஒருத்தரை நல்லவன் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்தாலும் இவங்க கெட்டவன் ஆக்கணும்னு முடிவு பண்ணாங்கன்னா கெட்டவன் ஆக்கிடுறாங்க. ஸோ கோர்ட் ஒருத்தன் கொலை பண்ணான் கெட்டவன் அப்படின்னு சொன்னால் கூட இந்த சோஷியல் மீடியா பவர் இருக்குது, நான் அவனை ரொம்ப தூய்மையானவனாக காட்டுவேன்ற மாதிரி காட்டுறாங்க. ஸோ சோஷியல் மீடியாவில் என்ன காட்டுறாங்களோ அதுதான் நீங்களும் உண்மை அப்படின்னு நம்புறீங்களா என்னன்னு தெரியல. ஸோ அவங்களுக்குன்னு பர்சனல் கேரக்டர் ஆயிரம் இருக்கும். நீங்கள் அவங்கள பர்சனலாகவே 50 வருஷமாக சூப்பர் ஸ்டாரை பார்த்துருப்பீங்க, ஒரு 30 வருஷமாக சூர்யா நடிக்கிறத பார்க்குறீங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து திடீர்னு எப்படி ஒரு நாளில் கெட்டவங்களாக மாறிடுறாங்க. ஸோ ஜெயம் ரவி எனக்கு தெரிஞ்சு 20 இயர்ஸ் மேலே நடிக்கிறாரு. மற்ற ஹீரோஸ் மேலே வந்த மாதிரியோ, இல்லை ஜெயம் ரவி வந்து சினிமா ஷூட்டிங்க்கு ஒழுங்காக வரமாட்டார், இல்லை அவர் வந்து சரி கிடையாது, அவர் வந்து இந்த மாதிரி அவர் மேலே வந்து நிறைய இந்த மாதிரி பொம்பளை சம்மந்தமாக ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்குது, இல்லை அவர் வந்து வேறு ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னி வரைக்கும் ஒரு நாளும் கேள்விப்பட்டதே கிடையாது. ஸோ அவர் வந்து ஒரு நல்ல ஹீரோ, ஷூட்டிங்க்கு கரெக்ட் டைம் போவார், நல்ல மூவிஸ் பண்ணுறாரு. ஸோ ரொம்ப ஆக்வர்டான மூவிஸ்லாம் வந்து பண்ணதில்லை. இது வரைக்குமே ஜெயம் ரவி பண்ண மூவிஸ் எல்லாமே ஒரு ஃபேமிலியோடு போய் உட்காந்து பார்க்குற மாதிரி மூவிஸ் தான். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பண்ண மூவிஸ்லேருந்து கடைசியாக பண்ண மூவிஸ் வரைக்கும் நம்ம குழந்தையும் கூட்டின்னு போய் உட்கார வச்சு அந்த மூவியை பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற மூவிஸ் தான் ஜெயம் ரவி சூஸ் பண்ணி பண்ணுறாரு. ஸோ அதுலேருந்தே தெரியும் அவங்களோட கேரக்டர் எப்படின்னு. ஸோ சில பேர் வந்து சினிமாவில் வந்து காசு கிடச்சா ஓகே நான் என்ன படம் வேணாலும் பண்ணுவேன், என்ன மாதிரி மூவிஸ் வேணாலும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற ஹீரோஸ்லாம் இருக்காங்க. ஒரு ஃபேமிலியோடு பார்க்க முடியாத மூவிஸோ இல்லை சீன்ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஜெயம் ரவி மூவியில் பார்க்கவே முடியாது. ஸோ ஒரு மூவிலேயே அவங்களோட கேரக்டர் எப்படி சூஸ் பண்ணுறாங்கன்றதை வச்சே நீங்கள் அந்த கேரக்டரை வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்கெல்லாம் வந்து நாங்கள் இத்தனை வருஷமாக பார்த்துட்ருக்கோம். ஸோ திடீர்னு ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு 10 நாளில் அவங்கள வந்து எப்படி நீங்கள் கெட்டவனா அப்படியே ரொம்ப உலகத்திலே உள்ள கொடூரமானவங்களாக வந்து சித்தரித்து, ஸோ அவங்கள மென்டல் டார்ச்சர் பண்ணி உடச்சி, சோஷியல் மீடியாவில் இருக்கிற உண்மையிலே இந்த இந்த மாஸ் க்ரௌட் என்ன விரும்புது அப்படின்னா, இவங்க எல்லாரையுமே கடைசி கட்டத்தில் வந்து நீ நல்லவனோ கெட்டவனோ என்கிட்ட பவர் இருக்குது, நீ என் முன்னாடி வந்து உடஞ்சி அழுது என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் நான் விடுவேன் அப்படின்ற மாதிரி மறைமுகமாக யாரோ ஒருத்தர் உங்களை த்ரெட்டன் பண்ணுற மாதிரி இந்த சோஷியல் மீடியா வந்து இந்த மாதிரி பீப்புளை வந்து த்ரெட்டன் பண்ணுதோ. நீங்கள் எல்லாருமே நான் சொன்ன எல்லாருமே ஆல்மோஸ்ட் வந்து ஏதோ ஒரு விதத்தில் ரொம்ப அடி வாங்கியிருப்பாங்க. இதில் வந்து சில பேர் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான பீப்புள், இப்போ சூப்பர் ஸ்டார் மாதிரி சூர்யா மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த சோஷியல் மீடியாவில் வந்து அழுது புலம்பி இது பண்ணுறதில்ல தவிர மற்ற எல்லாருமே அழுதுருக்காங்க. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஜெயம் ரவி இன்றைக்கி வந்து உடஞ்சி அழுகிறாரு, அன்றைக்கி அஸ்வினும் அப்படி தான் உடஞ்சி அழுது இது பண்ணாங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ரொம்ப ப்ரோக்கன் அப் ஆகி கண்ணெல்லாம் கலங்கிலாம் பேட்டி கொடுத்தாங்க. வந்து இந்த குரூப் ஆஃப் பீப்புள்ன்றது வந்து யாரோ ஒருத்தருக்கு நாங்கள் விசுவாசமாக இருக்கோன்றதை காட்டுறதுக்காக யாரையோ போய் அடித்து அந்த அந்த என்ன சொல்கிறது கடிச்சு கொதற மாதிரி பண்ணுறதுன்றது வந்து உண்மையிலே அது தப்பான விஷயம். ஸோ நாளைக்கு இது அப்சைட் டவுனாக திரும்பும். நீங்கள் பண்ணுற இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் யாருக்கு விசுவாசமாக பண்ணுறீங்களோ, நீங்கள் யாருக்கு இதெல்லாம் வந்து இதாக இருக்கும்னு பண்ணுறீங்களோ, இதெல்லாம் வந்து ஒரு நாள் உங்களுக்கே மாறும்.
ஓகேவா? ஸோ இது வந்து என்ன சொல்றது? இந்த கர்மா வந்து எப்பவுமே பூமராங் மாரி தான். ஓகேவா? நீங்க போயிட்டு எல்லா ஹீரோவையும் கடிச்சு கொதர்றது, மத்த இந்த செலிபிரிட்டீஸ வந்து போயிட்டு இது பண்றது, இல்லாட்டி இந்த மாதிரி நம்ம யாரெல்லாம் கொண்டாடணுமோ, ஸோ அவங்களெல்லாம் நம்ம வந்து இப்படி போட்டு போட்டு மிதிச்சிட்டுருக்கோன்னும்போது, அது அது நமக்கே கேவலமா இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ தமிழிசை அவங்கலாம் வந்து உண்மையாலே நம்ப நம்ம மனசார வந்து ரொம்ப ப்ரவுடா நெனைக்கணும். ஒரு தமிழ்நாட்டுலருந்து ஒரு டாக்டர் படிச்சு, அவங்க பாலிடிக்ஸ்ல இவ்வளோ தூரம் முன்னுக்கு வந்திருக்காங்க அப்படின்னும்போது, உண்மையிலேயே அவங்க இத்தன வருஷம் சர்வீஸ்க்காவது அவங்களுக்கு நாங்க மரியாதை குடுக்கணும். 2 ஸ்டேட்டுக்கு வந்து அவங்க கவர்னரா இருந்திருக்காங்க. அதெல்லாம் வந்து எவ்வளோ ப்ரவுடான விஷயம். ஸோ நம்ப அத யாருமே முன்னெடுத்து பேசுறதில்ல. அவங்கள வந்து ஒரு காமெடி இமேஜா மாத்துறதுல என்ன சந்தோஷம்னு எனக்கு தெரியல. நம்ப தூக்கி கொண்டாட வேண்டிய நம்ப மக்கள வந்து நம்பளே வந்து தூக்கி போட்டு மிதிச்சு, அவங்கள கஷ்டப்படுத்தி, இந்த சோஷியல் மீடியால வந்து லைக்ஸ்க்கும், கமெண்ட்ஸ்க்கும், வியூஸ்க்கும் இதுக்காக நீங்க நல்லது பண்ணீங்கன்னா ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒருத்தருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி, இல்ல இன்னொருத்தருக்கு வந்து இப்படி ஹர்ட் பண்ணி, அந்த மாதிரி பண்ணி தான் ஒரு ஒரு கன்டென்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லையே. இவங்கள மட்டுமா அடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப நம்ப அ இப்ப இப்போ கூட ரீசென்ட்டா நான் ஒரு வீடியோ பார்த்தேன். ஸோ அதில வந்து இந்த பிஸ்மி அவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி வந்து அவரும் அப்படிதான் வந்து உப்மா கட்சி, இப்பலாம் உப்மா கட்சின்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் 2 பேர் இல்ல. போன எலக்ஷன்ல 8.5% ஓட்டு. கிட்டத்தட்ட 30,00,000 பேர் வந்து ஓட்டு போட்டாங்க. 30,00,000 பேருக்கு மேல. இந்த எலக்ஷன்லுமே அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20,00,000 ஓட்டு வாங்கிருக்காங்க. 2 மில்லியன் ஓட்ஸ்ன்றது வந்து 2 மில்லியன் பீப்பிள்க்கு நீங்க குடுக்குற பேரு உப்மா. உப்மா கட்சி, உப்மா படம். அந்த உப்மா படம் கூட எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு அருகதை இருக்கா? அப்படின்னு நீங்க வந்து யோசிக்கணும். ஸோ ஜஸ்ட் லைக் தட் வந்து எப்படி சொல்றாரு? ஒரு உப்மா படம் வரும். இல்ல வந்து ஒரு உப்மா கட்சி. அது அப்படி அப்படி எப்படி நீங்க சொல்ல முடியும்? 2 மில்லியன் பீப்பிள் வந்து அந்த கட்சிய நம்பி ஓட்டு போடுறாங்க. அவங்க ஒரு ஐடியாலஜி வச்சு அவங்க ஒர்க் பண்றாங்க. ஸோ ஜஸ்ட் லைக் தட்ன்னு ஒருத்தர் கேமரா முன்னாடி உட்காந்து அது ஒரு உப்மா கட்சி. அதெல்லாம் வந்து ஒண்ணுமே கிடையாது. அவங்களலாம் போடணும்னு அவசியம் கிடையாது. அப்படின்னு வந்து ஒரு மேனிப்புலேஷன் எப்படி பண்ண முடியுது? ஸோ இது மக்கள் மைண்ட்ல எப்படி போவும்? ஆமா இது உப்மா கட்சி தான் போல. நாங்க ஏன் இதுக்கெல்லாம் போய் ஓட்டு போடணுன்றது வந்து ஒரு ஹிட்டன் அஜெண்டா வந்து அவங்களுக்கு இருக்கு. நீங்க ஒருத்தருக்கு விசுவாசமா இருங்க. நான் வேணான்னு சொல்லல. நீங்க விசுவாசமா இருக்கிறவங்க 1000 தப்பு பண்றாங்க. அத கேட்கறதுக்கு உங்களுக்கு துப்பு கிடையாது. ஸோ, இவங்களுக்கு யாரு ஈஸி டார்கெட்டா இருக்காங்களோ, அவங்கள அடிச்சிடலாம். யாருக்கு பேக்கிரவுண்ட் இல்லையோ, யார் அடிச்சா எவனும் வந்து கேட்க மாட்டானோ, அவன வந்து ரொம்ப சுலபமா ஈஸியா அடிச்சு காலி பண்ணிடலாம். ஸோ, நம்ப கெத்தா இருக்கலாம். நம்ப கெத்த காட்டலாம். ஏன்னா, எனக்கு வந்து ஒரு க்ரவுட் இருக்கு. நான் சொன்னா இத்தன பேர் நம்புவாங்க அப்படின்னு சொல்லி ஸோ, இவங்களெல்லாம் வந்து அசால்ட்டா அடிக்கிறாங்களோ! அப்டின்றது தான் எனக்கு வந்து ரொம்ப தோணிட்டே இருந்துச்சு. ஸோ, இந்த மாதிரி ஈஸி டார்கெட் யாரோ, அவங்கள வந்து அடிச்சு, "நான் பாத்தல்ல, உன் படத்த ஓட விடாம பண்ட்டேன். பாத்தல்ல, உன் இமேஜ காலி பண்ட்டேன்." இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க. தமிழிசை மேடம் வந்து அப்ப அ யாராவது இப்டி திருப்பி அவங்க இப்ப அவங்க வந்து ஏதாவது கிண்டல் பண்ண ஆரம்பிக்கும்போது, ஒரு சின்ன ப்ரொட்டஸ்ட் வந்திருந்ததுன்னா, மக்கள் கிட்ட அத ஒரு அருவருப்போட பார்த்திருந்தாங்கன்னா, நீங்க எப்படி அவங்கள அப்படி பேசலாம் அப்படின்னு வந்து யாராவது அத ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, அது அங்கேயே நின்றுக்கும். ஆனா, மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, அத ரசிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்? எதுக்கு? அந்த அஜெண்டாவ உங்க மைண்ட்ல திணிச்சுட்டே இருந்தாங்க. கொஞ்ச நாள் ஆவ ஆவ அது உங்களுக்கு காமெடியா மாறிடுச்சு. ஸோ, அவங்க என்ன நினைப்பாங்க? அவங்க என்ன பண்ணுவாங்க? நம்ம வீட்டு அம்மாவோ, அக்காவோ அந்த மாதிரி படத்த போட்டு கிண்டல் பண்ணி, உருவக்கேலி பண்ணா வந்து நம்ப சும்மா இருப்போமா? ஆனா, அவங்க அதையுமே ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு தான் சொன்னாங்க. "சரி ஓகே, என்னால உங்களுக்கு காசு வருதுன்னா பரவால்லப்பா பண்ணிக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளே வந்து அவங்கள ஒரு ஒரு ஜோக்கர் மாதிரி ஆக்கணும் அப்படின்னு வந்து சோஷியல் மீடியால வந்து இவ்ளோ தூரம் ஒரு குரூப் வந்து அப்படி பண்றாங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து சரியா? தப்பா? அதெல்லாம் உங்க பார்வையே விட்டுறேன். ஏன்னா எனக்கு என்ன சொல்லணும்னு தோணுச்சுன்னா, நம்ப 2026ல வாழ்ந்துட்டுருக்கோம். ஏஐ காலகட்டத்தில வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனா, இன்னுமே நம்ம வந்து அந்த பழைய காலத்து மைண்ட் செட்ல தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த காலத்தில என்ன சொல்லுவாங்க, 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. இன்னைக்கு அதே கொஞ்சம் மாறி 4,00,00,000 பேர் 4,00,00,000 விதமா பேசுறோம். அத கொஞ்சம் பேரு யூஸ் பண்ணி ரொம்ப பயங்கரமா மேனிபுலேட் பண்றாங்க. யார் தப்பானவங்க, யார் சரியானவங்கன்னு சோஷியல் மீடியா தான் டிசைட் பண்ணுது. ஒரு கோர்ட்ல ஒரு ஜட்ஜு ஒருத்தன நல்லவன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணா கூட, இந்த சோஷியல் மீடியா அவன கெட்டவனாக்கணும், இவன் கெட்டவன் நெனச்சா அவன கெட்டவனாக்கிடுது. இதே ஒரு கோர்ட்ல அந்த ஜட்ஜ் வந்து அவர வந்து கெட்டவன், இவன் தப்பு பண்ணியிருக்கான்னு தீர்ப்பு குடுத்தா கூட, இந்த சோஷியல் மீடியா அவன நல்லவனாக்கணும்னு நெனச்சதுன்னா நல்லவனாக்கிடுது.
இப்ப அதே மாதிரி ஓட்டு போடுறதுலேருந்து, நீங்க இவங்களுக்கு ஓட்டு போடுங்க, இவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க. இந்த படத்த ஓட விடுங்க, இந்த படத்த ஓட வைக்காதீங்க. இந்த ஹீரோ படம் வந்தா ஓட வைக்கக்கூடாது. இந்த ஹீரோ படம் வந்தா நல்லா ஓடணும். இந்த ஹீரோக்கு கலெக்ஷனே இல்லாட்டி நாங்க கலெக்ஷன ஜாஸ்தியா காட்டுவோம். இவருக்கு நல்லா கலெக்ஷன் வந்தாலும் கம்மியா காட்டுவோம். இவர வந்து ஒண்ணுமே இல்லாம ஆக்குவோம். இவர வந்து தூக்கிட்டு போய் மேல வைப்போம். வளரவே கூடாத விஷயத்த பயங்கரமா வளர்த்து விடுது. எந்தெந்த விஷயம்லாம் வளரணுமோ அந்த விஷயத்த வளர விடாம அது ஸ்டார்ட்டிங்லேயே அழிச்சிருது. ஸோ எவ்வளோ டேலண்ட்ஸு, எவ்வளோ நல்ல விஷயம், எவ்வளோ நல்ல பர்சன், எவ்வளோ நல்ல மக்கள் நீங்கள் எல்லாரையுமே தான் ஏன் ஈவன் அவர் கேப்டன் இன்னைக்கு கேப்டன் கேப்டன் கேப்டன்னு கொண்டாடிட்டு இருந்தவங்க ஒரு காலகட்டத்தில் வந்து எவ்வளோ வந்து எவ்வளோ கீழ்த்தரமாக அவரை விமர்சிக்க முடியுமோ, அவரோட இமேஜை காலி பண்ண முடியுமோ எல்லாமே தான் பண்ணாங்க. ஸோ அதை பற்றி யாருமே கேள்வியும் கேட்கல. எல்லாருமே அதை ரசிச்சுட்டே இருந்தாங்க. மிமிக்ரி பண்ணுறவங்கலேருந்து, சோஷியல் மீடியாவில் மீம்ஸ் கிரியேட் பண்ணுறவங்கலேருந்து ஒரு மீம் டெம்ப்ளேட்டை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி கேப்டன் அவர் வந்து எப்படி தெரியுமா, அவர் இப்படி தெரியுமா, அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அப்போலாம் பேசுகிறவங்க அன்றைக்கி அப்படி பேசலை. அவங்கள அவ்வளோ தூரம் டார்ச்சர் பண்ணுறீங்க. உண்மையிலே ஜெயம் ரவியை வந்து அவங்க ஒய்ஃப் ஆர்த்தி கூட அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்காது. அந்த ஆள் காரி துப்பிட்டான். இன்றைக்கி உங்கள் சோஷியல் மீடியா உங்களோட ஆன்லைன் புல்லிங்னு ஒரு பொண்ணு போஸ்ட் போட்டால் சரி, ஒரு ஹீரோ இது போஸ்ட் போட்டால் சரி, எவ்வளோ கேவலமாக கமெண்ட் பண்ண முடியுமோ, எவ்வளோலாம் கேவலமாக பேச முடியுமோ, அதை வந்து கருத்துன்ற பேரில் திரும்பி சொல்கிறது இருக்குல்ல, அது வந்து எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரில. உண்மையிலே வந்து ஜெயம் ரவி காரி துப்புனதில் தப்பே கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி கிட்டத்தட்ட வந்து இது சோஷியல் மீடியா மாஃபியா மாதிரி ஆயிடுச்சு. ஸோ முன்னாடிலாம் ஒரு ரவுடி குரூப் இருக்கும். அந்த ரவுடி குரூப் வந்து ஏதாவது எதிர்த்து பேசினா உடனே அவங்க வந்து அடிப்பாங்க, சண்டை போடுவாங்க. ஸோ இப்போ சோஷியல் மீடியாவில் என்னென்னா அவங்க வந்து அந்த அந்த கையால் கத்தியால் சண்டை போடாமல் இந்த வெறும் வந்து இந்த இந்த வார்த்தையால் அவங்களோட அந்த ஆன்லைன் பவர் மூலயமா வந்து உங்களை வந்து த்ரெட்டன் பண்ணுறது வந்து இப்போது கிட்டத்தட்ட வந்து அது ஒரு ஆன்லைன் ரவுடிசம் மாதிரி ஆயிடுச்சு இப்போ. ஸோ இதை தான் நான் அட்ரெஸ் பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய். திஸ் இஸ் திரு விலாக்ஸ்.